இணுக்கு இது எல்லாமே வந்து ஒரு தாவரத்தினுடைய போது, அப்புறம் கொம்பு, நுனி இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு தாவரமா ஒரு மரத்தினுடைய கிளை ஒரு பெரிய நடுக்கிளை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தகுதி வழக்கு. தகுதியற்ற சொற்களை தகுதியாக வேறு சொற்களால் குறிக்கப்படுவது. இடக்கர அடக்கல், மங்களம், குழு குறி அப்படின்னு சொல்றாங்க. இடக்கர அடக்கல். இடக்கர அடக்கல் வெளிப்படையாக சொல்ல முடியாததை தகுதி வழக்கு. அது வந்து மூணுங்களா? ஒன்று வந்து மங்களம், அடுத்தது மங்களம். மூணாவது வல்லினம் இது இது என்னன்னு பார்த்துக்கலாம். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கர அடக்கல் அப்படின்னு சொன்னா. அப்ப வந்து என்னங்க நாகரிகமான வார்த்தையை சொல்றது அப்படிங்கிற மறைச்சு சொல்றது, மறைச்சு சொல்றது. நேரடியாக சொன்னா அந்த வார்த்தையை வந்து எப்படி சொல்றது நாகரிகமா இருக்காது அப்படிங்கிறதுக்காக கால் கழுவி வந்தேன், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இடக்கர அடக்கல் அப்படின்னு. மங்களம் செத்தார், செத்துட்டார் அப்படின்னு சொல்றது நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஆமாங்க இயற்கை எழுதினால் துணிச்சினா அப்படிங்கிறத சொல்றது. அடுத்தது மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை மங்களம் அப்படின்னு. ஓலை அப்படிங்கிறது திருமுகம். ஓலை சுவடி ஓலை அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஓலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து ரெண்டு தான் மீனிங் இருக்கு ஒரு காலகட்டத்தில். அரெஸ்ட் வாரண்டிங்கிற மாதிரி தமிழ்ல. ஆமாம், கைதுங்கிறது தடை. பிறப்பானை அப்படின்னு சொல்லுவாங்க. கைது அரசு வாரம் அது வருது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஏதோ குற்றச்சாட்டு ஒரு நம்பர் தான் வைக்கிறாங்க, அதனால வந்து இந்த ஓலை வந்துருச்சு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்து வாங்க மாட்டாங்க, பயந்துட்டு அவர் கையெல்லாம் நம்பிக்கணும். ஆமாம், ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க. அப்படி இப்பவும் வந்து 60 அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. டெலிகிராம் வந்துச்சுன்னா சுத்தமாகவே வாங்க மாட்டாங்க. இரவு செய்தி தான் வருதுன்னே பயந்து வாங்குறது. நான் நாளைக்கு வர்றான்னு சொல்லியிருப்பாரு. ஒரு ஆர்மி பெருசாக ராணுவத்தில் பணிபுரியவங்க அது மாதிரி சொல்லுவாங்க. இது ஏதாவது ஒரு ஆனால் தந்தினாலே ஒரு யாரோ இறந்துட்டாங்க போகிறது, நான் வாங்குவேன் நீங்களே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுது. அப்படி இருந்தது எனக்கு எங்கள் வீட்டுக்கு இருந்தது. எங்கள் அண்ணன் ஆர்மியில் எங்கள் அம்மாவெல்லாம் அழுதுங்க. அது டெலிகிராம் தான் போனாங்க. அப்போ எங்கள் சின்ன ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது எங்களுக்கு வந்து நாங்களும் சேர்ந்து அழுது. இப்போ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. இப்போ அவரே திட்டுதா போட சொன்னாங்க, எதுக்கு பயந்துக்கிறீங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அடுத்தது அப்போ மங்களம் இது சொல்லியாச்சு. கருப்பு ஆடு வெள்ளாடு. கருப்புன்னு சொன்னால் நல்லா இருக்காதுங்கிறதுனால வெள்ளாடுன்னு சொல்லியிருக்காங்க. விளக்கை அணை, விளக்கை குளிரவை. எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா வெப்பம், குளிரவைன்னா அணைச்சிடறது அப்படின்னா ஆஃப், சுவிட்சில் ஆஃப்ங்கிற மாதிரி. லைட்ஸ் ஆன் லைட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலம். சுடுகாடு நன்காடு. சுடுகாடு அப்படிங்கிறது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நன்காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழு குறி வந்துன்னா இப்போ அது வந்து சொல்லுங்க. மயான்
இல்லை இடுகாடுன்னா புதைக்கிறதுங்க சார், சுடுகாடுனா எரிக்கிறது. அதுதான் ஃபியூனரல் ஆங்கிலத்தில் பரியல் கிரவுண்ட் சொன்ன மாதிரி இடுகாடு புதைக்குழி. கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரியல் கிரவுண்ட் அவங்க வந்து என்ன சிமெட்ரின்னு கல்லறை தோட்டம், அதுக்கு வந்து ஒரு இஸ்லாமியர்களும் வந்து கபரிஸ்தான், அடைந்தால் பாகிஸ்தான், இல்லையா கபரிஸ்தான் சொல்லி முகமது சின்ன போர் போட்டு இருப்பார் 1940. ஆமாங்க, கஞ்சா பாகிஸ்தான் இல்லாட்டி சுடுகாடு அப்படின்னு சொல்லி அவங்க முழக்கமாக இருப்பார். ஜின்னா 14 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி உங்களுக்கு ஜின்னாவின் 14 நாள் அம்ச கோரிக்கைகள்னு சொல்லி ஒரு வரலாற்று வளமே இந்திய தேசிய இயக்கம் அது மாதிரி வரும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மயானம் அப்படின்னு ஆமாங்க, பரியல் கிரவுண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துலையும் ஃபியூனரல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுது. ஃபியூனரல் ப்ராசஸ் அதுக்கு ஃபியூனரல் செரமனி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது எரியூட்டு, அது தகனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. தகனம் தமிழ் வார்த்தையில் எரியூட்டு தான் அது சரியான வார்த்தை. அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி நேரடியாக சொல்லாமல் நமக்கு மட்டுமே தெரியக்கூடியது அதுதான் இப்போ குழுக்குறி. இப்போ தவறாக எடுத்துக்காதீங்க, கட்டிங் போடுறது, சரக்கு அடிக்கிறது, இந்த வார்த்தைகள் எல்லாமே கொண்டு வந்து குழுக்குறி ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி என்னங்க இதில் வகுப்புலோ எதையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். எளிமையாக புரியுங்கிறதுக்காக நம்ம அதை பேசணும், தவறாக எடுத்துக்காது. இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த பண் அப்படின்னு ஆங்கிலத்தில் PUN சொல்லி இரட்டை இரண்டு வந்து பொருள் தரக்கூடியது. அதுவே குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே அது தெரியக்கூடிய வந்து குழுக்குடி அப்படின்னா பொன்னை பறி பொற்கொள்ளர் பயன்படுத்துவது, ஆடையை காரையனல் யானை பாகர் பயன்படுத்துவது. ஆடையை வந்து காரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க